ராமசேவன், வழக்கறிஞர் ராமசேவன்கிட்ட கேட்கலாம். உண்மையிலேயே இந்த கள நிலவரமானது இப்போது திமுகவுக்கும் தாவேக்காவிற்கும் இடையே தான் அந்த போட்டி இருப்பதாக விஜய் ஒவ்வொரு மீட்டிங்லையும் அதை சொல்லிக்கிட்டே வர்றார். ஆனால் களத்தில் அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 180 தொகுதிகளுக்கும் மேலாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை முடித்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி என்ற மத்திய அரசோடு அங்கு வலிமையான ஒரு கூட்டணியும் வைத்துக்கொண்டு அவர் இருக்கிறார். எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு எலெக்ஷனு நான் நேராக திமுகவுக்கு தான் போட்டி, ஆட்சி மாற்றம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை வணக்கம். விஜயை பொறுத்தவரையும் கடந்த 2 ஆண்டுகளாக விஜய் கடந்து வந்த அரசியல் பாதையை பார்த்தீங்கன்னா ஒரு மாய வலையில் தான் அவர் இருக்கார். நடப்பது என்ன, நிஜம் என்ன என்பது தெரியாமல் இன்னும் சினிமா உலகத்திலே நிழலிலே சஞ்சரிக்கிறார். உண்மையிலே ரியல் பிளே ஃபீல்டு என்னங்கிறது அவருக்கு தெரியல. தமிழகத்தை பொறுத்தவரை 1977 முதல் கடந்த 50 ஆண்டுகளாக 2 கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி. ஆனால் இந்த தடவை அதிசய தேர்தல்ங்கிறாரு. அதிசயம்லாம் ஒன்றும் நிகழப்போவதும் இல்லை. இந்த கிரௌடை பார்த்துருக்கீங்களா? கிரௌடுங்கிறது இல்லை, இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெறித்தனமான கிரௌடு. 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் சொல்கிறேன். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அது தாவாக்கள் தட்டுப்பாடு, தமிழக வெற்றி கழகத்தில் தட்டுப்பாடு. என்ன காரணம்னா இன்னைக்கு காலைல கூட பார்த்தேன், இந்த லைவை பார்த்தேன். அந்த தடுப்புகளை உடைத்து கொண்டு ஓடுகிறார்கள். 4900 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாஸ் இல்லாதவர்கள் எல்லாம், QR கோடு பாஸ் இல்லாதவர்கள் எல்லாம் ஓடுகிறார்கள். அது என்னன்னா விஜயை பார்க்க வேண்டும். விஜய் எப்படி இருக்கிறார், என்ன கலர் சட்டை அணிந்திருக்கிறார், என்ன வாட்ச் போட்டிருக்கிறார், அந்த மாதிரி அது ஒரு சினிமா வெறித்தனம். அது வாக்காக மாறாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அரசியல் வரலாற்றுல ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும், பல எம்ஜிஆர் வர முடியாது. என்ன காரணம்னா எம்ஜிஆர் கட்சி தொடங்குவதற்கு முன்பே கிட்டத்தட்ட 1972 அதிமுக தொடங்குறார். ஆனால் அவருடைய அரசியல் பயணம் 1957 திமுக 15 ஆண்டுகள் பல்வேறு பொறுப்புகள், கடைசியா பொருளாளர், அவர் கடைசியா நீக்கக்குள்ள பொருளாளராக இருக்கார். 15 ஆண்டுகள் திமுகவுடன் பயணித்து பேரறிஞர் அண்ணா, கலைஞர், நாவலர் இவருடன் பயணித்து அரசியலை கற்றுக்கொண்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அவரால் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் விஜயை பொறுத்தவரை 30 ஆண்டு கால சினிமா வரலாறு இருந்தாலும் 2 வருட அரசியல் அனுபவம், அதுலேயும் 2 வருடத்திலும் அவர் இன்னும் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் தலைவர்கள் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்வார்கள். ஒவ்வொரு சம்பவமும் அவர்களை பக்குவப்படுத்தும். ஆனால் விஜயை பொறுத்தவரை கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட பக்குவம் இல்லாமல், ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறார். ஒரு முதலமைச்சரை நீங்க சொல்றது எல்லாமே திமுக ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனமா தான் இருக்கு. திமுக ஆதரவாளருங்கிறதுக்காக நான் சொல்லல. அதாவது ஒரு முதலமைச்சர் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக இருக்கலாம். அந்த ரெஸ்பெக்ட் த சேர் அண்ட் நாட் த பர்சன் பாங்க ஆங்கிலத்தில். அந்த பதவியை நாம் மதிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 5 கோடி மக்கள் கூடி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தலைவரை, இன்றைக்கு இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை, ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவரை முதல்ல அங்கிள்ங்கிறது, அப்புறம் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் சாருங்கிறது, அப்புறம் பவள விழா பாப்பாங்கிறது, இதெல்லாம் ஒரு அரசியல் அதான் அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுது. இன்னைக்கு இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அதாவது கல்லாப்பட்டி கூட்டணி, அறிவாலயம் பக்கம் போறவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிறாருன்னு. அந்த மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கு தமிழக அரசியல் களம் எப்படி இருக்குன்னா, திமுக 7வது முறையும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையும் முதலமைச்சராக பதவியேற்கிறாருங்கிறதுல எந்த விதமும் இல்லை. போட்டியே 2வது இடத்துக்கு தாவாக்காவா அதிமுக தான் போட்டி நடக்குது. முதலிடம் ஏற்கனவே முடிவாகி விட்டது. என்ன காரணம்னா டைம் இருக்கு சார். 2வது இடத்துக்கு வந்தாருன்னா டக்குன்னு முதல் இடத்துக்கு இல்ல. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில நலத்திட்டங்கள் அடையாத இல்லங்களே இல்லைங்கிற ஒரு சூழல். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பயனாளி இருக்கிறார். அது மட்டுமல்ல, கூட்டணி பலமாகி கொண்டிருக்கிறது. போன கூட்டணி அரித்மெட்டிக் கணக்கு எல்லாமே எடுபடாத இந்த தேர்தல் அப்படின்னா ஒரு கவுன்சிலராகவோ, ஒரு எம்பியாகவோ, ஒரு எம்எல்ஏவோ கூட ஆவாத விஜய் எடுத்தவுடன் முதலமைச்சர் என்றால், அது விக்ரமன் படம் பார்த்திருக்கீங்களா? விக்ரமன் இயக்குனர் விக்ரமன் எடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஒரு படத்துலலாம் ஒரு பாட்டிலே அவன் பெரிய தொழிலதிபர் ஆகிடுவான், ஒரு பாட்டிலே IAS ஆஃபீஸர் ஆகிடுவாங்க, ஒரு பாட்டிலே அமைச்சர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி விஜய் நினைச்சுக்கிட்டு இருக்கார். இன்னும் அதான் சொல்றேன், 30 வருஷம் பாட்டு படிச்சிருக்காரு சார். 30 வருஷம் பாட்டு படிச்சிருக்காரு அவர். நாளைய தீர்ப்புல இருந்து இப்போ ஜனநாயகன் வரை. படம் அதான் சொல்றேன்லங்க, படம் வேற. படம் தான் ஜெயிக்கும்னு சொன்னா இன்னைக்கு நடிகர் திலகம் சிவாஜி எம்ஜிஆருக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆயிருக்கணும். அவரால் அவருடைய வாழ்நாளில் 89 திருவையாறு சொந்த ஊரில் சொந்த தொகுதியில் நிற்கக்குள்ள
துரை சந்திரசேகரன் என்ற 25 வயது நிரம்பிய ஒரு அந்த தொகுதியிலே அறியப்படாத ஒரு இளம் வழக்கறிஞரிடம் தோல்வி பெறார். அதனால சினிமாவில் யாருமே ஜெயிக்கல. பாக்கியராஜ் ஜெயிக்கல, கார்த்திக் ஜெயிக்கல, எந்த நடிகருமே ஜெயிக்கல. எம்ஜிஆர் மட்டும் விதிவிலக்கு. அந்த விதிவிலக்காக விஜய் முயற்சி